அண்ணா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட வீடியோ வந்து இப்போ தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லேக்ஸ் கடன் இருக்குதுண்ணா. பட் மைவி 3 ஆட்ஸில் கொஞ்சம் கடன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் பண்ணினேன். ஆலா நீலம், பெனாயில், எறும் பவுட்ரு, ப்ளீச்சிங் பவுட்ரு, கூட சாம்பிராணி, சபினா பவுட்ரு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரஸ்னா ஐஸ் இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இடையில கொஞ்சம் காலமாக இது வந்து பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் ருசி பால் ஒரு 1 இயர் பண்ணிகிட்ருந்தேன். பட் அதுவும் வந்து கம்பெனியில் ஷிஃப்ட் மூலிமா வரனால என்னால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் எந்த பிஸ்னஸும் இல்லாமல் தான் இருக்கிறேன். பட் இந்த கடனையும் அடைக்கணும். இந்த பிரச்சனையை விட்டும் நான் வெளியில் வரணும். பட் உங்களால் முடிஞ்சுன்னா எந்த ஹெல்ப்பாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. பட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன். பட்டு ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 2, 2 to 10, நைட்டு 10 to 6 இப்படி 3 ஷிஃப்ட்டு போயிட்டுருக்கு. பட் இதை தாண்டி இந்த மீதி இருக்கிற டைமிங்கில் என்னால் எந்த ஒர்க்கு கொடுத்தீங்கனாலும் எந்த ஒர்க்குனாலும் பண்ண ரெடியாக இருக்கிறேன். பட் அந்த கடன் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியில் வரணும். எனக்காக முடிஞ்சதுன்னா அந்த ஒரு உதவி செய்யுங்க. மை விவி3 சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டதுலேருந்து எவ்வளோ கால்ஸ் வருது நண்பா. அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு வருமா வராதான்னு சொல்லி மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் எவ்வளோ பேர் பாவம் கால் பண்ணுறாங்க, மாற்றுத்திறனாளி பெண்கள் கால் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆண்கள் அவங்க கூட இன்னைக்கு வந்து மனத்தேம்பா கொஞ்சம் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து சொல்கிறதுலேயே இங்கே புரிஞ்சுக்கிட்டு போங்க அது போனால் போட்டோம், நம்ம வந்து இனி ஏதோ ஒரு வேலை பார்த்து நம்ம பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட மனத்தெம்பாக்கிட்டாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திடமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. நீங்கள் கடங்காரங்களை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதாவது எல்லாத்துட்டையும் ஒரு தகவலை தெளிவாக சொல்லிடுங்க. அதாவது நான் எங்கேயும் ஊரை விட்டு போகலை, நான் தரலன்னு மறுக்கலை, வாங்கினது உண்மைதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் வேலைக்கு போய் சிறுவை நான் வட்டி கொடுக்குறேன் இல்லையா, அசல் வட்டியை பற்றி கூட பேசாதீங்க முதல்ல. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதேமாரி அவங்க கொடுத்தீங்க பணம் வந்த கட்டின பணம் கொடுத்த பணம் வந்தால் போதுண்டா சாமிங்கிற நிலப்பாடில் இருப்பாங்க. நம்மளோட சூழ்நிலை மனநிலை எல்லாமே நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, பல மாதங்களாக. அதனால் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் என்னால் அசலை தான் கொடுக்க முடியும், வட்டி கொடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு வேளை கேஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்குங்க. இல்லை என்னை திட்டுறீங்களா, எந்த அளவுக்கு அவமானமாக திட்டுவீங்களோ திட்டிங்க கூட. என்னால் இதுக்கு மேலே நம்ம வந்து என்னென்னா நான் சம்பாதிச்சு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதுவும் அசலை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிறுவை கட்டுங்க. ஏன்னா இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட போய் நின்னாலும் நமக்கு பணம் தரப்போறது கிடையாது. ஏன்னா நம்ம சூழ்நிலை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் சொந்த பந்தமே நமக்கு உதவ போகிறதில்ல. அப்போ அடுத்த ஆள் எப்படி 3வது மனுஷன் நமக்கு உதவ போகிறான். அதனால் என்னென்னா இனி நமக்கு வந்து இன்னும் புதுசாக எவனும் வந்து கொடுத்து உதவ போகிறதில்ல. அதனால் இருக்கிறவன் டாச்சிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா எல்லாத்தையும் நான் அசல் தரேன், நான் சம்பாதிச்சு தான் தர முடியும், ஒவ்வொருத்தருக்காக தான் கொடுக்க முடியும். வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கிங்க. நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்கன்னா நம்ம போய் ஜெயிலில் கூட உட்காருன்னு சொல்லி முதல்ல துணிஞ்சு பேச பழகுங்க. கடங்காரன் நம்மளை பேசியே நம்ம ஒரு வேலை செய்ய விடாமல் போட்டு திட்டியே இருப்பானுங்க. அந்த கவலையில் நமக்கு சோறு இறங்காது, ஒழுங்காக தூக்கம் வராது. அப்போ உடம்பும் மனசும் கெட்டு போயிடும், தெம்பு இருக்காது. அப்போ நம்ம எந்த ஒரு வேலையும் பிடிச்சி செய்ய முடியாது, அதில் வருமானத்தை சட்டுன்னு பார்க்க முடியாது, கரெக்டாக சிந்திக்க விட மாட்டானுங்க. அவங்கள டார்ச்சர், ஒருத்தர் மேலே ஒருத்தர் டார்ச்சர் பண்ணியே நம்மளை சாவடிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக கடன் நம்ம பட்டுட்டங்க அப்படின்னா நம்ம போல் இன்னும் பல பேர்கிட்ட இங்கே பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்க வட்டி வாங்குவாங்க, ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம ஓகே நல்லா நிலைமையில இருக்காங்கன்னா நம்ம என்னைக்கு அதெல்லாம் அது வந்து ஒரு நம்பிக்கை நாணயம் நமக்கு கிடக்கூடாதுன்னு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க பணத்தை அன்னைக்கு. இப்போதைக்கு நீங்கள் எடுத்து ஃபைட் பண்ணினா நீங்கள் துணிச்சலாக பேசிட்டு நீங்கள் மெல்ல நீங்கள் வந்து ஒரு தொழிலில் கட்டமைச்சு எங்களுக்கு வந்து தேவையானதை நீங்கள் ஃபஸ்ட்டு உடலுக்கும் மனசுக்கும் நீங்கள் என்னென்ன சப்போர்ட்டோ அதெல்லாம் உருவாக்கணும். நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கோயில் குளம் ஒரு படத்துக்கு அதுமாரி போயிட்டு வாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து இப்படி நம்ம வந்து சீக்கிரம் இதை கடன் கட்டணும், இப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாம் ஒரு கலந்து உரையாடி நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஒரு கை தட்டுறதை விட 2 கை தட்டும் போது தான் சவுண்டு வரும்பாங்க. அதுமாரி வந்து நீங்கள் ஒரு கடன் சார்ந்த ஒரு தகவலில் நீங்கள் இயங்கும்போது ஒரு பங்களிப்பு நிச்சயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே தான் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். மற்றபடி சொந்தம் வந்தாலும் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. அதனால் நீங்கள் கரெக்டாக நண்பர்களுடைய ஐடியா கேட்டு உங்களுடைய ஐடியா கூட சொல்லுங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்காது, ஆனால் பிடிச்ச தொழிலில் இதில் லாபம் இருக்கும்போது இன்னொரு பணம் இருக்குங்கிட்டு உங்களுடைய ஐடியாவை சொல்லி நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்ந்துக்குங்க. வேலைக்கு சம்பளமும் வந்துடும், ப்ளஸ் அதே போல் நம்ம அந்த வின் பண்ணக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட் அதிகமாக வரக்கூடிய லாபத்துலேருந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர். ஏன்னா பிளான் உங்களுது, ஓகேங்களா. செய்முறை எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதோட லாப நஷ்டம் எல்லாமே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச தொழில் என்னங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். அதில் நீங்கள் வருமானத்தை பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து என்னங்கிறத சொல்லுங்கள். அதுக்கான
இப்போ உள்ள சமூகத்தில் வந்து எந்த அளவுக்கு அது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அதை நாங்கள் வந்து சேல் பண்ணி பதில் கொடுப்போங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஓனராக நீங்கள் சேல் பண்ணோம் அப்படின்னா பணம் பற்றி பிரச்சனை இல்லை. அது நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் முதலீடு போட்டுருவேன். ஓகேங்களா? அதுக்கு நான் நேரடியாக வந்து சந்தித்து அந்த தொழில் பற்றி நானும் தெரிஞ்சுக்குவேன். நாளை பின்ன நீங்கள் அந்த தொழிலை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களை வச்சு லாபம் பார்த்துக்குவோம். உங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்துருவேன். அது வந்து நம்ம போடக்கூடிய அந்த முதலீடு வந்து நம்பிக்கையான ஒரு தொழிலாக கூட ப்ளஸ் நீங்கள் நம்பிக்கையான ஒரு நபராங்கிறத வந்து நாங்கள் உறுதி பண்ணி அதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட் சைன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்கள் பணம் போடுறோங்க. ஓகேங்களா? உங்களை நம்பி பணம் போடுறோங்க. நாளைக்கு நஷ்டம் வந்தாலும் உங்களை நம்ம எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் மூலிமா அந்த தொழிலுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோங்க. நாளைக்கு வந்து என்னென்னா செஞ்சுட்டு அதை நீங்கள் நீங்களே விற்பனை பண்ணுறதுக்கு அலோடு கொடுப்பாங்க. விற்பனை பண்ணிட்டு அந்த காசை வந்து உங்களுடைய லாபம் உங்களுடைய வேலைக்கான வருமானத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது. மீதி எங்களுக்கான ஒரு லாபத்தை, ஏன்னா நாங்கள் முதலீடு போட்டிருக்கோங்க, அதனால எங்களுக்குன்னு ஒரு லாபம் வரும்ல, அதை நீங்கள் வந்து நம்பிக்கை நாணயமாக நீங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கையெழுத்து நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள்கிட்டலாம் வாங்கிக்கோங்க. மற்றபடி இது கட்டியாகணும் அப்படிலாம் கிடையாது. நஷ்டம் வந்தாலும் நாங்கள் தான் ஏற்றுக்குவோங்க. அதுக்கான மிஷினரி கூட ரிட்டர்ன் நாங்கள் எடுத்துக்கோங்க. உங்களா மற்றவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ உங்கள் மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சிருது, உங்கள் மூலியமாக பொருளும் கிடச்சிருது, சேல் பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்களும் சேல் பண்ணலாம். ஒரு மல்டிபிளாக கலந்து உரையாடி அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு ஒவ்வொரு தொழிலும் அப்படியே வந்து அது கூட இன்னொரு தொழில் இல்லை அதை எப்படி பெரிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணுறது, இதுமாரி வந்து பிளான் இருக்குது நண்பா. எவ்வளோ பேர் பணக்காரங்களை வந்து காசை வச்சுட்டு இன்னைக்கு கொண்டு போய் பேங்கில் போட்டால் கம்மி வட்டியாக தான் வருது. அப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட வந்து அவங்க முதலீடு போட்டு உங்களை வந்து சம்பாதிக்க வச்சு உங்கள் பிளானை உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை அவங்க காசாக மாற்றத்துக்கு எவ்வளோ பேர் காத்திருக்காங்க. நீங்கள் வளர்கிற வரைக்கும் உங்களை கடன் கட்டுற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு சார்ந்து ட்ராவல் ஆகிட்டு அதன் பிறகு கம்பெனி விட்டு விலைக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக தனியாகவே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது உங்களுடைய ஐடியா தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, அதுக்கான முதலீடு என்ன, அதுக்கான வேல்யூ என்ன மிஷினரி வச்சுருக்கிறீங்களா, என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம மற்றவர்களுக்கு வந்து அப்படியே உங்கள் பகுதி உங்கள் மாவட்டத்தை ஒட்டியே உள்ளவங்க ஒரு பெண் ஆணுக்கு இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு தேவைப்படுது, நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன், அவர்கிட்ட எனக்கு அந்த ஐடியாஸ் மட்டும் சொல்லி தந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வேலையாயிரும். ஓகேங்களா? அதுமாதிரி நாங்கள் வந்து அப்படி அப்படியே ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி விடுவோங்க. ஓகேங்களா? மற்றபடி நம்மகிட்ட பெரிய அளவு காசுலாம் கிடையாது, ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் சம்பளம் பார்க்குறங்க, இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனை பண்ணி காசு பார்க்குறங்க. இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, கரையான் புற்றுமண் இருக்குதுன்னா கரையான் புற்றுமண் கிலோ 50 ரூபா வீதம், நம்ம எத்தனை கிலோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கெடுற பொருள் இல்லை, எனக்கு அதிகமாக தேவைப்படுது லைஃப் லாங்க்கும். அதனால் நாம் வந்து கரையான் புற்றுமண் உங்களுக்கு வந்து அது உடைக்காமல், அந்த புத்து மண் தானங்க, அதை ஒரிஜினல் புத்து அப்படியே உடைக்காமல் நீங்கள் வந்து மண்ணாக கொடுக்கணும். துகளாக இருந்தால் அது கலப்படாதுங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வந்துடும், வேறு மண்ணு கூட இருக்கலாம்னு சொல்லி அப்படியே கட்டியாக போது அதில் ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு எத்தனை கிலோ வந்தாலும் நான் எடுத்துக்குவேன். அது வந்து நான் மெயினாக ஆர்கானிக்கான முறையில் உடம்பு போட்டைங்களுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றதுக்காக, வேர்வை சுப்பி ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காகவும் மற்றும் தோல் நோய் சார்ந்த பாதிப்பாளர்களுக்காகவும் அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதலுதவியாக கொடுத்துட்ருக்காங்க. கரையான் புற்றுமண் அது மிகப்பெரிய ஒரு மெடிசின்ஸ், ஆயுர்வேதாவில் சித்தாவில் ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு. அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அதை எவ்வளோ வந்தாலும் சொல்லுங்கள், நம்ம எடுத்துக்கோங்க. கிலோ 50 ரூபா வீதம். ஓகேங்களா? அதை தாண்டி அதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மதிப்பு கூட்டு பொருட்கள் சந்தனம் கலந்து அதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு தான் விற்பனை பண்ணுறாங்க. அதில் வெளிநாட்டுக்கு போகும்போது அதிக காசு வருது. அதுமாரி எத்தனையோ ஐடியாஸ் இருக்குது. அது தாண்டி ஐடி பிஸ்னஸ். ஓகேங்களா? இப்போ நீங்களே கூட உங்கள் கிராமத்தில் ஒரு நெட் சென்டர் மாரி நீங்கள் பார்த்துட்டு கூடிய பிஸ்னஸ் கூட இதை சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிடுவோங்க. அதுக்கான லாபம் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? கமிஷன்ஸு நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஐடியெலாம் நீங்கள் கைரேகை வச்சு பணம் எடுத்துடலாம். ஒரு நபருக்கு பணம் எடுத்திருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜாக வந்து 20 ரூபாயிலேருந்து 10 ரூபா வாங்குறாங்க. இவ்வளோ அதை தாண்டி கம்பெனி தரப்புலேருந்தும் கமிஷன்ஸ் கிடைக்குது. அது கூட மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் கமிஷன்ஸ் கிடைக்குது. இன்றைக்கி ஜிபே ஃபோன்பேயில் பண்ணால் எங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அந்த சார்ஜஸ் நமக்கு வந்து வருமானமாக கிடைக்குது. 100க்கு ஒரு வருமானமாக நமக்கு கிடைக்குது. உங்களை அப்போ ஒரு 20 பேருக்கு பணம் எடுத்து கொடுத்தா கூட 200 ரூபா ஆச்சு அன்னை வருமானம் மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணலாம். இல்லை இதை மாவட்ட ரீதியாக நீங்கள் எடுத்து கட்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுத்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு முதலீடுமே இருக்காது. ஒவ்வொரு கடையாக ஒரு 10 கடை ஏறி இறங்குறீங்கன்னா 5 கடையில் ஐடி கேட்பாங்க. ஒரு ஐடிக்கு 500 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் ஆகும் ஒரு ஐடிக்கு எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அதன் பிறகு எங்களுக்கு டிவைஸ் தேவைப்படும். பயோமெட்ரிக் டிவைஸு, கார்டு மூலிமா ஸ்வைப் பண்ணக்கூடிய டிவைஸ், மைக்ரோ ஏடிஎம், மினி ஏடிஎம், இதெல்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் உங்களுக்கு அதில் 500 ரூபாய் 300 ரூபாய் கமிஷன்ஸ் கிடைக்கும். அது தாண்டி இங்கே ஒர்க் பண்ண லைஃப் லாங்கும் உங்களுக்கான ஒரு இன்கம் வரும். இது வந்து அப்பயே நீங்கள் வந்து 10 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் பேங்க் மாற்றி எடுத்துக்கலாம். மீதி வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஐடி பண்ணுறதுக்கு கையில் லைவாக கேஷ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது செராக்ஸ் ஷாப்பு, நெட் சென்ட்ரு, மொபைல் ஷாப்பில் இந்த ஐடி போட்டுத்தரலாம். எல்லாமே இன்றைக்கி வந்து பணம் எடுத்து தரக்கூடிய பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க. அதன் மூலிமா பணம் எடுத்துறது, மொபைல் ரீசார்ஜ், டிடி ரீசார்ஜ் இதுமாரி. அதை தாண்டி வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரலாம். சிம்மு, வோடாஃபோன் சிம்மு வந்து பேன்சிக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஒரேமாரி யூனிக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்பனை பண்ணி தரலாம்.
அதுக்கான ஆக்சஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தந்துடுவோங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அனுபவப்பட்ட தொழில், நான் ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற தொழில். இதை உங்களுக்கு மாவட்ட ரீதியாக கூட போட்டு தந்துடுவோங்க. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு 10 கடைக்கு ஏறி இறங்குனீங்கன்னா அதில் வந்து ஒரு கடை கிடச்சா கூட உங்களுக்கு 500 அன்றைக்கி வருமானம். அதை தாண்டி அந்த டிவைஸில் ஒரு 300 வருமானம் வரும். அதை தாண்டி உங்களுக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ண இங்கே 1000 சம்பாதிச்சா உங்களுக்கு எப்பயுமே 50 ஒரு 100 ஐடி போட்டுறீங்க, 100 பேர்த்துக்கிட்ட வந்து உங்களுக்கு 10 ரூபா கிடைக்குங்களா, என்னாச்சு 1000 ஆச்சுங்களா உங்களுக்கு வருமானம். அதுமாதிரி அது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டோடைய லைசன்ஸோடு செயல்படக்கூடிய கம்பெனி. எல்லாமே இதில் நடுவில் கவர்மெண்ட்டே தான் இருக்குது. அதனால் பயந்துக்கவே தேவையில்லை இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்.